மொத்தம் திருகாலையில் இப்பொழுது பக்த பாகவத சுவாமிகளுக்கும் ஆண்டாள் கோஷங்களுக்கும் சர்வீசல் பிள்ளைகளும் இந்த மார்கழி 4ஆம் நாள் தாயார் நம் அனைவரையும் ஒவ்வொருவரையும் வீட்டிலிருந்து உயிரிழந்து நம்ம சன்னதில் வரவழைத்து இந்த திருப்பாவை பாட வைத்து அதனால் நமக்கு என்ன பயன் என்று ஒவ்வொரு பாட்டிலும் நமக்கு விவரித்துள்ளார். அவள் என்னன்னா நம்ம பகவானை நம்மை கையை பிடித்து அழைத்துக் கொண்டு பகவானின் திருவடி அடைய வேண்டும், சரணாகதி அடைய வேண்டும் என்ற தத்துவத்தை ஒவ்வொரு பாடலும் நமக்கு உணர்த்தியுள்ளார். அப்படிப்பட்ட இந்த பாடலிற்கு அவள் முதல் என்ன நமக்கு நீராட வேண்டும். அதற்கு என்ன வேண்டும்? நீர் வேண்டும். நீர் வேண்டும் என்றால் என்ன தேவை? நமக்கு மழை வேண்டும். அதற்காக என்ன சொல்கிறாள் தாயாரின் பாடலிலே? கண்ணனையே மழையாக எண்ணி அவனையே அழைக்கின்றான். ஆடி மழை கண்ணா ஒன்று நீ கைகடவே ஆடியின் பூக்கு முகந்து கொட ஆத்தேரி ஊடி முதல்வன் உருவம் போல் கரத்து பாடியன் போருடைய வர்த்தனாவன் கையில் ஆடிப்போல் மிங்கி வளம்புரை போல் இங்கதந்து சாடாதி சாரங்கம் உழைத்த சரமழை போல் வாழ உலகினை பெய்கிறார் நாங்கள் மார்கழி நீராட மகிழ்ந்தேயோ என்பாவார். நாங்கள் மார்கழி நீராட என்ன கொண்டு மழை வேண்டும். மழைக்கு நீர் வேண்டும். பகவானை நீரை எங்களுக்கு மழையாகிறது, மழை பொழிந்து எங்கள் நீராட்டத்திற்கு நோன்பிற்காக மழையை தர வேண்டும் என்று ஆடி மழை கண்ணா ஒன்று நீ கைகரவே. ஒன்று நீ கைகரவல் என்றால் ஒன்று மீதமில்லாமல் எங்களுக்கு மழை பொழிய வேண்டும். ஒன்று கைகரவே மீதமில்லாமல் பொழிய வேண்டும். இங்கு ஆடி என்றால் கடல் என்று ஒரு அர்த்தம். ஒன்று கைகரவே ஆழியுள் பூக்கு முகந்த கொடு ஆட்டேரி. நீ கடலிலே போய் முகர்ந்து அந்த நீரை கொண்டு மேலே ஏற்றி எங்களுக்கு மழையாக பொழிய வேண்டும் என்று கூறுகின்றாள். அப்படி என்னன்னா நம்ம பார்க்கணும், நம்ம படிச்சிருக்கோம், நம்மள படிச்சிருக்கோம். இந்த மேகம் எப்படி உருவாகுது? கடல் மற்ற நீர் கூட்ட குளம் அந்த நீர் என்ன சூரிய வெப்பத்தினால் மேலே போகின்றது. ஆவியாகி மேலே போகி மேகமாக மாறுகின்றது. அந்த மேகம் எப்படி ஆகிறது? கருத்த நிறத்தில் இருக்கின்றது. அந்த கருமை நிறத்தை கண்ணாக எண்ணி இந்த ஆண்டாள் நம்மை ஆழிமடை கண்ணா என்று அழைக்கின்றார். அந்த நிறத்தை உமையாக கூறுகின்றாள். உமை படைத்து அப்படி கண்ணனை அதற்கு ஒப்பாக கூறுகின்றாள். ஒன்று நீ கரைகிறவள் ஆழி பூக்கு முகந்து கொடு ஆற்றேன். இப்படி இந்த மேகமாக மழை இருக்கும் பொழுது என்ன எப்படி வரும் மழை? நமக்கு குளிர்ந்த காற்று. அந்த குளிர்ந்த காற்று பட்டவுடன் மழையாக நமக்கு பொழிகின்றது. அப்படிப்பட்ட அந்த குளிர்ந்த உள்ளத்தினால் உன் கருணை, இந்த மழை மட்டும் இல்லை, உன் கருணையும் எங்களுக்கு இது உள்ளாத மேலாத அர்த்தத்தில் மழை தான் கேட்கிறார். ஆனால் இது உள்ள அர்த்தம் என்னன்னா உன் கருணை மழை எங்களுக்கு வேண்டும். உன் கருணை என்றால் நாங்கள் முன்னாடி உன்னுடன் வந்து அடைய சேர வேண்டும் என்பதற்காக உன் கருணை மழை பொழிய வேண்டும் என்பது உள்ளார்ந்த அர்த்தம். முகத்த ஆர்த்தியதி ஊடி முதல் உருவம் போல் மெய்கரத்து. ஊடி முதல்வன் இந்த பிரளயக்கால பகவான் இந்த நமக்கு நமக்கு ஒரு யுகம், ஒவ்வொரு யுகம் முடியும் போது பிரளயம் வரும். அப்பொழுது என்ன செய்கிறான் பகவான்? தன் அண்டத்தையே சராசரத்தை தனக்குள்ளே வாய்க்குள்ளே அடக்கிக் கொள்கிறான். தன் வயிற்றுக்குள்ளே போகின்றது. வயது என்ன செய்கிறால் சிறிய ஆளிலையின் மேல் ஒரு சின்ன கண்ணனாக ஆளிலை கண்ணனாக அமர்ந்து கொண்டு அவங்க உயிர் எழுகின்றார். அப்படிப்பட்ட கண்ணன் மழையிலே மழை வந்து அந்த பிரளயம் வரும்போது உலகத்தை அந்த சராசத்தில் உண்டுகிறான். அதான் ஆழ்வார்கள் சொல்றாங்க, உண்டு உமிழ்ந்தவன் அப்புறம் உலகம் உண்ட பெருவாயா உலகில் கீர்த்தி அம்மான் என்று நம்மால் பாடுகிறார். அப்படி உலகத்தையே உண்டு விடுகிறார் பகவான். மறுபடியும் அந்த பிரளயம் முடிந்து மற்றொரு யுகம் வரும்போது அவன் உண்டுகிறான். அப்பொழுது என்ன தெரிகின்றது நமக்கு என்றால் பகவான் தனக்குள்ளே எல்லாம் அடக்கம், காப்பவன் அவனே கொடுப்பவன் அவனே என்பதை இந்த அர்த்தத்தை இங்கே சொல்கின்றாள். உருவம் போல் மெய்கரத்து. அப்படிப்பட்ட பகவான் பாழியின் தோழை பத்மநாபன் கையில். அந்த பகவான் எப்படிப்பட்டு இருக்கின்றான்? பிரமனே தன்னுடைய நாபிக் கவலத்தில் பிரமனை உருவாக்குகிறார். அதான் அவன் படைத்தவன். அந்தனுடைய பகவானுடைய கையிலே சங்கும் சக்கரம் உள்ளதில்லவா? அந்த சக்கரம் எப்படி? சக்கரம் மின்னுவது போல அந்த மின்னலாக மின்னி அந்த சங்கு இருக்குது, அது முழக்கம் இருக்குது. அது எப்படி இடியாக இடிக்க வேண்டும். அப்படிப்பட்ட இடி இடித்து மின்னல் வந்து நம்ம மழை எவ்வளவு வருது. அப்படி பகவானே எங்களுக்கு உங்களுடைய கருணை மழை வேண்டும் என்று கூறுகின்றான். காலை பத்மநாபன் கையில் ஆழிப்போல் மின்னி வடம்பொறை போல் நின்றெழுந்து தாடாது சாரங்கு முதைத்த சரமழை போல். இங்க என்ன பண்ற? அந்த ஓட்டு நிகிரி என்ன பண்றாங்க? மழைக்காக பகவான் காக்கிற கையில் எடுத்து
7 நாள் காக்கிற இந்திரன் கோபத்தினால். அப்படிப்பட்ட இந்திரன் அதாவது அவன் நம்ம அப்பவும் காக்கிறான். இப்ப என்ன கேட்கிற, எங்களுக்கு மழை வேண்டும் என்று மழையை கேட்கின்றான். அப்ப என்ன கேட்குது, பகவான் நமக்கு கொடுப்பதும் அவனே, அவன் எல்லாத்தையும் கொடுக்குறான், அப்புறம் அவனே தடுக்கிறான், மழையை தடுக்கிறான். அது நமக்கு தேவையான நேரத்தில் தடுக்கிறான், கொடுக்குறான் மழை. இப்படி இந்த அர்த்தத்தை இங்க இருக்கிறது. மழை மிஞ்சி நின்றது தாடாவே சாராங்க முதல்த்த சரமழை போல். அப்ப எப்படி வேணும் மழைனா, மழை வந்து நமக்கு வெள்ளமா வரக்கூடாது. ஏற்றி பாசத்தை அப்படிதான் சொன்னான், மும்மாறி பெய்து மாதம் மும்மாறி பெய்ய வேண்டும் என்று. ஒரு ஊடிக்காலம் வரக்கூடாது, நமக்கு மழை வந்து அளவோட பெய்தா நமக்கு நல்லது. அப்படிப்பட்ட என்ன சொல்றாங்க, அந்த மழை வந்தால் நீர் வளம் பெருகும், நிலவளம் பெருகும், நாடு சுபிஷமாக நம்ம நல்லா இருக்கும், அந்த பயிர் வளம் பெருகும் என்று சென்ற படையிலே சொன்னா. இந்த படையில் அப்படிதான் கேட்டுக்கிட்டால் தாடாதே சாரங்கம் முதல்த்த சரமழை போல். சரமழை போல் என்ற சாரங்கம் என்ற வெளியிலிருந்து இங்கே வந்து தாய் எதை குறிப்பிட்டாள், ராம அவதாரத்தை குறிக்கின்றாள். எப்படி ராவணனை அவனுடைய படைகளை எப்படி வென்றான் என்றால், தன்னுடைய சாரங்கம் என்ற வெளியிலிருந்து சரசரமாக அம்பு கொடுக்கின்றதாம். அந்த அம்பு மழையிலே அவர்கள் எல்லாம் அந்த அரக்கர்களும் அழித்தார்களாம். அப்படி அழுத போல் எங்களுக்கு நீயும் உன்னுடைய கருணையை மழையை எங்களுக்கு பொழிய வேண்டும். அந்த சாரங்கம் எப்படி சென்று அடைக்கின்றோ அப்படி மழை எங்களுக்கு பொழிய வேண்டும். சாராதே சாரங்கம் முதற்ற சரமழை போல் வாழ உலகில் பெய்திடார். வாழ உலகில் எங்களுக்கு பெய்ய வேண்டும் பகவானே, நிறைய பெய்ய பகவானே. எப்படி சரசரமாக மழை வருகின்றதோ அப்படி சரசரமாக எங்களுக்கு மழை வேண்டும். அளவுக்கு மேல் மழை கூடாது எங்களுக்கு. அந்த வெள்ளம் போல் மழை வேண்டாம், நாங்கள் உலகத்தில் வாழ்வதற்காக மழை வேண்டும், எங்களை அழிப்பதற்காக இல்லை என்று பகவானை கேட்கின்றார். நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேரோர் என்பாவார். இப்ப நாங்கள் மார்கழி நீராட்டத்தான் எங்களுக்கு மகிழ்ச்சி, அப்படிதான் உன்னை அடைய வேண்டும். உன்னுடைய எல்லாரும் கோழிகளால் நாங்கள் நீராட விட்டு நோன்பு வைப்பதற்கு எங்களுக்கு நீராட வேண்டும். இந்த மார்கழி முதல் 5 பாடல்களே பகவான், 4 பாடல்களே பகவானுடைய நிறையை கூறுகின்றார். அதாவது இந்த பாடலிலே உள்ளர்த்தம் என்னென்றால், பகவான் பரம், வியூகம், விபவம், அந்தர்யாமி, அச்சை என்ற 5 நிலையில் இருக்கின்றார். அப்படிப்பட்ட இந்த 4வது பாடல் வந்து அந்தர்யாமி தத்துவம். அந்தர்யாமி என்றால் பகவான் எங்கும் நிறைந்திருக்கின்றார், உன்னிலும் இருக்கிறார், என்னிலும் இருக்கிறார், எல்லா இடத்துல இருக்கான் பகவான். யாருக்கு இல்லைன்னு சொல்ல, நம்ம அதை உணர்வதில்லை. நம் உள்ளத்திலே இருக்கின்றான் பகவான், அதை நம்ம உணர்வதில்லை. நம்ம இந்த சம்சார கடலிலே மூழ்கி அந்த மாயங்களில் சிக்கிக்கொண்டு நாம் பகவானை பார்ப்பதில்லை. அதை நாம் உணர்ந்தால் அவர்கள் தான் ஞானி யோகிகள், முனிவர்கள் அல்ல. நாம் அதை உணர்வது நம்முடைய சம்சார சாகரத்தில் உணர்ந்து எல்லாத்தையும் நம்ம அதை தோட்டது பகவான் ஏதோ வந்து கோயிலுக்கு வரோம் பார்க்குறோம், அப்படி அதோடு திருப்பி மறுநாள் விடுறோம், திருப்பி எப்போ நேரம் அப்பதான் கோயிலுக்கு வரோம், ரெகுலராக நம்ம வரதும் கிடையாது. அப்படி இந்த மார்கழி மாதம் நம்ம தினமும் வந்து இந்த திருப்பாவை பாடி பகவானை அருளை பெற்றால் நமக்கு நன்மை கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும். இந்த அர்த்தத்தை சொல்கின்றால், நாங்கள் நீராடினால் எங்களுக்கு நல்ல பலன். அதனால் இந்த நீராட்டத்தை கேட்கினால் அந்த அந்தர்யாமி பகவான் எங்கும் நிறைந்திருக்கின்றான், நமக்கு எல்லாம் செய்வார். எப்படி அந்த இதுக்கு என்ன அவங்க எக்ஸாம்பிள் சொன்னா, நரசிம்ம அவதார் என்ன செய்யறார், பிரகலாதனை இவ்வளோ கொடுமை செய்யறான். தன்னுடைய பெயரை சொல்லவில்லை, பெருமாள் நாராயணன் பெயரை சொல்கிறார்கள். அந்த நரசிம்ம அவதாரம் என்ன செய்கின்றான், அப்ப கேட்கிறான், அவங்க தந்தை கேட்கிறார், எங்க இருக்கா சொல்லுங்க, சூழ்நிலை இருக்கான கேட்கிறான். ஏன்னா பெருமாள் அந்தரியாம எல்லாத்தையும் இருக்கிறாரு. இது ஒரு நமக்கு அந்த அவதாரத்தை நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறார். அப்ப இந்த தூணில் இருக்கிறான்னு ஆமான்னு சொன்னா, அந்த தூணை பிளந்தவருக்கு அந்த நரசிம்மன் வந்து வதை செய்யலாம். அப்ப நமக்கு என்ன அர்த்தம் புரியுது, பகவான் எல்லா இடத்தும் இருக்கிறான். காற்றிலும் நம்ம சுவாசிக்கிற காற்றிலும் நீரும் நெருப்பிலும் அந்த பஞ்சபூதம் எல்லாத்தையும் பகவான் இருக்கிறான் என்ற தத்துவத்தை இந்த பாடல் நமக்கு உணர்த்துகின்றது. இம்மாதிரி ஒவ்வொரு பாடலும் நமக்கு தாயார் நம்ம எல்லாம் எழுப்பி பகவானை அடைய வேண்டும். எப்படி இருக்கு இன்னும் வரும் பாடலிலே ஒவ்வொரு ஆழ்வார்கள் எழுப்பிக்கின்றார். 15 பாடலிலே ஒவ்வொரு தோழியாக நினைத்து ஒவ்வொரு ஆழ்வார்கள் எழுப்புகின்றாள். எழுப்பி அதன் பின் பகவானை எழுப்பி நமக்கு என்ன வேண்டும், பறை வேண்டும், நமக்கு என்ன மோட்சத்துக்கு என்ன வேண்டும் என்பதெல்லாம் கூறுகின்றாள். இப்படிப்பட்ட அரிய கருத்துக்கள் நீங்கள் அனைவரும் உங்களை கேட்டிருந்து பகவான் உங்களுக்கு, நம்ம நாராயணன் உங்களுக்கு நல்ல அருளை கொடுக்க வேண்டும். நல்ல நோயற்ற வாழும் குறையற்ற செல்லும் வாழையெல்லாம் உங்களை ஸ்ரீ பெருமாளை பிரார்த்திக்கின்றேன். ஸ்ரீ ஆண்டாள் திருவைகளே சரணம்.